அந்த பார்ட்டிஷன் வந்து டபுள் சைடு யூசேஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து ஷோகேஸ் ஆகும். அந்த பேக் சைடில் என்ன ஏரியா, டைனிங் ஏரியாவா, இல்லை பெட்ரூம் சைடு வருதா, இல்லை ஒரு ஹால் சைடு வருதுங்களா, அப்போது நியூஸ் பேப்பர் வைக்கிறதுக்கு ஒரு கிச்சனாக இருந்துச்சுன்னா, டைனிங் ஏரியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ராக்கரி யூனிட் கூட செட் பண்ணலாம். அந்த 2 சைடுலையுமே வந்து ஸ்டோரேஜ் கொடுக்க மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 2 ஃபீட் இருந்துச்சுன்னா தாராளமாக போத் சைட்லையுமே வந்து நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் கொடுக்கலாம். அதுவே ஸ்டோரேஜ் அந்த 1.5 ஃபீட் இல்லை 1 ஃபீட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன் சைடில் மட்டும்தான் நம்ம ஸ்டோரேஜ் கொடுக்க முடியும். அந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து எந்த மாதிரி மாடல் டிசைன்ஸ் தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே பண்ணிடலாங்க, பட் வந்து அது மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா, மெயின் திங் அதுதான். நம்ம வந்து எவ்வளோ பெரிய வீடாக கட்டிடலாம், எல்லாமே ஒர்க் பண்ணிடலாம், பட் அது மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை மெயின்டைன் தகுந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுவே ரீஒர்க்கு அதுக்கு தகுந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்க. அதனால் கரெக்டாக டிசைன்ஸ் கொடுத்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து பண்ணிக்கலாம்.